தன்னோட வாழ்க்கையில ஒரு டிசிப்ளினை எடுத்துட்டு வந்துட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும், பணக்காரனா மாறணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ரியல் இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்த 21 நாளுக்கு 21 டேஸ் சேலஞ்சா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை அடுத்த 21 நாளுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ முழுசா பார்க்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணக்கூடிய வீடியோ பாருங்க. பட் வாழ்க்கையில உயரணும் அப்படின்ட்டு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் தன்னம்பிக்கையோட தன்னை தானே செதுக்கிக்க ஆர்வமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான சுய முன்னேற்ற பழக்க வழக்கங்களை நீங்க வளர்த்துக்கிறதுக்கும் உங்க இலக்கு என்னன்னு தெளிவா தெரிஞ்சு அதை நடைமுறையில கொண்டு வரதுக்கும் தேவையான 8 விதமான பழக்கத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதை அடுத்து 21 நாளுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஆக சிறந்த பழக்கம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹேபிட் நம்பர் 1, டெய்லி உங்க உடம்ப மொமெண்டம்ல வைங்க. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது மட்டும் இங்க கன்சிடர் பண்ணாம வாக்கிங், ரன்னிங், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் நீங்க வீட்டில் இருந்தே ஆரம்பிக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஜிம்மு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் மனசுல பதிஞ்சிருக்கு. வீட்டில் இருந்தே பண்ண சின்னதாக ஆரம்பிங்க. உடம்புக்கு அசைவு கொடுங்க. உங்க மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் வரணும் அப்படின்னா உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கறது ரொம்ப அவசியம். நீங்க பாடியை மொமெண்டம்ல வைக்கிறப்போ இது எல்லாமே நடக்கும். உங்களுடைய உடம்புல ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் வரும். எல்லா காரியத்திலையும் விடாமுயற்சியோட இருப்பீங்க. நான் சொன்னதை முடிப்பேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை உணர்வு உருவாகும். ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ச்சியா செய்யக்கூடிய மனநிலை கிடைக்கும். நீங்க ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம இதை உங்களுடைய லைஃப்ல கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்குமே இந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல் உணர்வுகளை உங்களால உணர முடியும். அதுல இருந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ், அதோட உங்களுடைய உடல் அமைப்பை மாத்திக்க முடியும். எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். அடுத்து ஹேபிட் நம்பர் 2, நோ ஃபோன் ரூல். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு 2 மணி நேரம், அதாவது மொதல் 2 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் காலையில் கண் முழிச்சதும் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனை எல்லாமே வெளி உலகம் சார்ந்த அல்லது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயத்திலேயே போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த நாள் ஃபுல்லாக உங்கள் மனசில் நீங்கள் அதையே யோசிக்கக்கூடிய நிலையும் உருவாகுது. நைட்டு தூங்க 2 மணி நேரம் முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் 2 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நோ ஃபோன் மோடில் இருக்க ட்ரை பண்ணுங்க. டிஎன்டி மோட் ஆன் பண்ணுங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்ட்டு எல்லா ஃபோன்லையுமே இருக்கு. ஃபோக்கஸை உங்க டெவலப்மெண்ட் அண்ட் growth மேல மட்டுமே வைங்க. தூக்கமே வர மாட்டேங்குது, அதான் ஃபோன் யூஸ் பண்ற அப்படின்ட்டு குருட்டு சாக்கெல்லாம் சொல்லாதீங்க. தூக்கம் வராம இருக்கிறதே அந்த ஃபோனை யூஸ் பண்றதுனால தான். இதை கம்மி பண்ணா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஃபோன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நல்ல புத்தகங்கள் படிங்க. கண்டிப்பா ஒரு பக்கத்தை தாண்டறதுக்குள்ள உங்களுக்கு தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் போன்லயே படிக்காதீங்க. நான் சொல்றது ரியலான பிசிக்கல் புக். இது அடுத்த ஒரு 21 நாளுக்கு உங்களால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ஹேபிட் நம்பர் 3க்குள்ள வாங்க. நீங்க இப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அல்லது ஜாப் பண்ணாம இருப்பீங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போகலனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு வாரத்துல 5 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்கு. டெய்லி 1 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கும். இந்த ஒரு ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி நீங்க ஏன் என்னுடைய ஸ்டூடெண்ட் மாதிரி பணம் சம்பாதிக்க கூடாது? எஸ், ஒரு சேனல் ஆரம்பிங்க. A to Z நான் எல்லாமே கைட் பண்றேன். இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய கம்யூனிட்டி 1,50,00,000 சம்பாதிச்சிருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் மட்டுமே. இதுல என்னுடைய யூடியூப் இன்கம் அடக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மானிட்டைஸ் பண்ணி சேனலை மானிட்டைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு யூடியூப் 2025 அப்படிங்கக்கூடிய கோடு வேர்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் A to Z எல்லாமே கத்துத்தரேன். pranavmahi.com அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டையும் வந்து சர்ச் பண்ணுங்க. அண்ட் இப்போதைக்கு 2025 ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 90 நாள் அல்லது ஒரு 6 மாசத்துல மானிட்டைஸ் பண்றோம் அப்படின்னா கூட உங்களோட லைஃப் லாங்குக்கு ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாக கிரியேட் பண்ணி அதிலிருந்து பணம் அப்படின்ற சம்பாதிக்க முடியும். ஸோ தயவு செய்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து 3வது ஹேபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது. உங்ககிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கணும். பிளான் ஒன்று இல்லை அப்படின்னா உங்களால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியாது. எப்பவுமே வாழ்க்கையிலையும் மனசுலையும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இங்கே டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பேட் யூஸ் பண்ணலாம்.
உங்க பிளானரை மேனேஜ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் மொபைல் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, அதையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், அதை ஒரு பிளானிங் ஸ்கில்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன கோலை எழுதுங்க, அதை சரியா ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்ட்டு பிரிச்சு எழுதி ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே போங்க. ஒன்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டா அதை திரும்ப செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் தானாகவே வரும். அடுத்து ஹேபிட் 4, ப்ரிப்பேரிங் யுவர் ஓன் ஃபுட். தயவு செய்து சமைக்க கத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஹேபிட்டான்னு கேட்டா ரொம்ப எசென்சியலான ஒரு ஹேபிட். உங்க உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. இப்ப இருக்கக்கூடிய பிஸி லைஃப்ல இதெல்லாம் நடக்குமா? நடக்கக்கூடிய காரியமான 1000 ரீசன் நீங்க சொல்லலாம். ஆனா இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பார்க்கணும். எதிர்காலத்துல நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மருத்துவ செலவு ரொம்பவே மிச்சம். ஹெல்த் நல்லா இருக்கும். நல்லா யோசிக்கலாம். நல்லா யோசிச்சா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம். 3 வேளை சாப்பாட்டுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட கேரக்டர்ஸ் மாறுது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ஈஸியா ஆர்டர் பண்ணி ஃபுட் சாப்பிடுறது, இது எல்லாத்தையும் தயவு செய்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுங்க. உடம்ப கெடுத்துக்கிறோம். ஆனா நல்லதா சாப்பிட்டா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான பேசிக்கான ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கோ ஒய்ஃபுக்கோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இனிமேல் உங்களுடைய ஃபுட்டை நீங்களுமே சமைக்க கத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 21 டேஸ்க்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை மட்டுமாச்சும் ப்ரிப்பேர் பண்ண கத்துக்கோங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 5, யூஸ் யுவர் சண்டே. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுசா நம்ம கையில இருக்கு. சிலருக்கு அந்த நாள் கூட கடுமையா வேலைகள் இருக்கலாம். ஆனா இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமையை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வெளியே எங்கேயாச்சும் போறதுக்கும், இல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கும், மூவி போறதுக்கும், சினிமா போறதுக்கும், பீச் போறதுக்கும், ஜாலியா வெளியில சுத்துறது அப்படின்ட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஃபுல் டே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுதான், வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாள் தான் நமக்கு இருக்கு. ஆனா அந்த ஒரு நாள் உங்களுக்கான ஒரு ப்ரொடக்டிவான நாளா அடுத்த 21 நாளுக்கு நீங்க மாத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்ட்டு உங்களுடைய நாட்களை நீங்க வீணாக்காம நேரத்தை கரெக்டா கையாளணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கியமா சாப்பிடுங்க. தன்னோட உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், என்னோட வேலைகளை நான் மன அழுத்தம் இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிளானிங் டேவா மாத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரிவார்டை கொடுங்க. வரக்கூடிய வாரத்துல என்ன பண்றோம் அப்படின்றது யோசிங்க. உங்களுக்கான ரெஸ்ட்டை எடுங்க. வெளியில ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது நல்லதுதான், பட் முழு ஞாயிற்றுக்கிழமையும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு வார பிளான், அதாவது நீங்க திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க அப்படின்றத ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து ஒரு சின்னதா ஒரு பிளான் போடுங்க. உங்களுக்கான வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி அனுபவிச்சு ரசிச்சு வாழ்க்கையில முன்னேற ட்ரை பண்ணுங்க. இப்படி நீங்க பிளான் பண்றப்போ உங்க வேலைகள் ஒழுங்கா நடக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் தான். அதுக்கு இப்ப கொஞ்ச நாள், அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்ப இருந்து எவ்ரி சண்டே வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவையில்லாத விஷயங்களை ஃபுல்லா தூக்கி வீசிட்டு இப்படி உபயோகமான விஷயங்களுக்காக மட்டுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 6, கான்ஸ்டன்ட் லேர்னிங். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட எது வருமோ வராதோ, ஆனா நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சுய அறிவும் கண்டிப்பா நம்ம கூட தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம தொடர்ந்து கத்துக்கிறது அவசியம். கத்துக்கிறது மட்டும் இல்லாம கத்துக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கக்கூடிய அளவுக்கு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கும் போது கத்துக்கிறதுக்காக தனியா நேரம் ஒதுக்கிறது நல்லது. டெய்லி ஒரு 5 நிமிஷம் புத்தகம் படிக்கிறதுக்காகவோ, இல்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து புது விஷயத்தை கத்துக்கிறதுக்காகவோ, இல்ல ஆடியோ பாட்காஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கறதுக்காகவோ நேரம் ஒதுக்குங்க. ஆனா கண்டிப்பா நீங்க டெய்லி ஒரு விஷயத்தை கத்துக்கணும். மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம எப்ப வேணும்னாலும் புது புது விஷயத்தை கத்துக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கத்துக்கும் போதுதான் அது ஒரு கடல். அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறை எடுத்தாலும், வாழ்க்கை பாடமா இருக்கட்டும், இல்ல புத்தக பாடமா இருக்கட்டும், இல்ல சட்டம் படிக்கிறதா இருக்கட்டும், எது வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா அது எல்லாமே ஒரு கடல் தான். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருந்து உங்களுடைய இந்த லேர்னிங்ஸ் அப்படின்றது ஆரம்பமாகுது. நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிங்க. ஒரே ஒரு புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொல்லலங்க, தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 7, மைண்ட்ஃபுல் ஹேபிட். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனச்சிதறல் அதிகமாகவே இருக்கு. அதையெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு மனசை அமைதியா வச்சுக்க நம்மளால முடியும். இங்க எத்தனை பேர் அதை செய்யறாங்கன்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. உங்க மனசை அமைதியா வச்சுக்க நீங்க நிறைய யோசிக்கிறத விட அதை செயல்ல இறங்கி செய்யறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு செயலை செய்யறப்பதான் அது உங்க மனசுல அழுத்தத்தை கொடுக்காம அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சாதனை புரிந்த மனநிலையை கொடுக்கும்.
கொடுக்கும். அதனால எது இருந்தாலும் யோசிக்கிறத விட்டுட்டு செய்ய ஆரம்பிங்க. எல்லாருனாலையும் யோசிக்க முடியும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு. ஆனா எத்தனை பேர் இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க? அவங்கள மட்டும்தான் வெற்றி நோக்கி வருது. போன் யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒண்ணா இருக்கணும். தியானம் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷமாச்சும் வெளியில நடந்து போங்க. உங்களோட உடம்புக்காக ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்க. மன அமைதிக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க. ஒரு நல்ல நண்பர்கள் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மைண்ட்ஃபுல் ஹேபிட்ஸை சின்ன சின்ன ஹேபிட்டா இருந்தாலும் உங்களோட லைஃபுக்கு அத்தியாவசியமான ஹேபிட்டை தயவு செய்து கண்டுபிடிச்சு அதை உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல எடுத்துட்டு வாங்க. அடுத்த ஒரு 21 நாள்ல ஏதோ ஒரு மைண்ட்ஃபுல் ஹேபிட்டை உருவாக்கி அதை ஒரு பழக்கமா மாத்தி அதை உங்க லைஃப் ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிம் போறதும் அண்ட் பாட்காஸ்ட் நிறைய கேட்கறதும் என்னுடைய ஒரு ஹேபிட்டா நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்டா இருந்தாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹேபிட்டா மாறி நிற்கும். அடுத்து ஹேபிட் நம்பர் 8, பி கிளியர் ஆன் யுவர் ப்ரியாரிட்டிஸ். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. அப்பதான் அந்த முக்கியமான வேலைகளை உங்களால தவற விடாம கரெக்டா செய்ய முடியும். வாழ்க்கையில நம்ம இந்த 3 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பிரிச்சு வச்சுக்குவோம். ஒன்னு நம்மளோட ஆரோக்கியம், ஹெல்த். உங்க உடல் நலம், உங்க மனநலம், இந்த ரெண்டையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அடுத்ததா உறவுகள், ரிலேஷன்ஷிப், உங்க குடும்பம், நண்பர்கள், உங்க காதல் வட்டம், இது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. அடுத்ததா நிறைவடைய வேண்டிய 3வது விஷயங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்க வேலைகள், கனவுகள், சுய முன்னேற்றம், நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது. இதுல நீங்க எந்த விஷயத்துக்கு அதிகமா ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் மேல சொன்ன 3 விஷயத்துக்குமே நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா அந்த 3 விஷயம் நமக்கு அவசியமான ஒரு விஷயம். அந்த 3ஐயும் ஒன்னா வச்சுக்கணும் அப்படின்னா உங்க பணிகள், கனவுகள், சுய முன்னேற்றம் இது ஒழுங்கா நடக்கணும். உங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயத்தை கவனிக்க அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. இதை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு அவசியமான ஒரு விஷயம், இன்னொன்னு விருப்பமான ஒரு விஷயம். அவசியமான விஷயங்கள்ல உங்க உடல் நலத்துக்காக தினமும் 30 நிமிஷம் செலவு பண்றது, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோட வாரத்துல ஒரு முறை சரியான தரமான நேரத்தை செலவிடுறது, உங்க கனவுகள் மற்றும் அது சார்ந்த தனிப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு நேரம் ஒதுக்குறது. விருப்பமான விஷயங்கள்ல நீங்க ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், கூடுதல் பயிற்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயங்கள் அண்ட் நீங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்ல எடுத்துட்டு வாங்க. சோ இப்போ நான் சொன்ன இந்த 8 ஹேபிட்ஸை அடுத்த ஒரு 21 நாளுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 8 விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர மற்ற எந்த விஷயத்துக்காகவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த விஷயங்களை உங்களுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ, பாய்.